السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي حسبك الله ومن اتبعك من المؤمنين. قال النبي صلى الله عليه وسلم: اللهم إنهم جياع فاشبعهم، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் எல்லாம் உள்ள அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், குடும்பத்தினர்கள், உம்மத்தினர்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பெரும் கருணையும் வந்து சேரட்டுமாக. பாக்கியம் நிறைந்த புண்ணியமான இந்த ரமலான் மாதத்திலே நாம் செய்த எல்லா நற்காரியங்களையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இன்றைய தினம் நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் ரப்புல் ஆலமீன் நிறைவான நல்ல கூலியை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. அவனது மேலான அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தையும், அவனது ரிலா என்ற பொருத்தத்தையும், லிகா என்ற அவனுடைய சந்திப்பையும் அல்லாஹு தஆலா நமக்கும் நம் குடும்பத்திற்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. நாளை மறுமையில சொர்க்கத்தில் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகள், கொடிய நோய்கள், திடீர் மரணங்கள், ஆபத்தான மரணங்கள் போன்ற அனைத்து ஆபத்துக்கள், முசீபத்துக்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாழும் காலமெல்லாம் அவனுக்கு பொருத்தமாக நின்று வணங்குகிற நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. நம்மிலிருந்தும் நம் குடும்பத்திலிருந்தும் ஆரோக்கியமற்று நோய்வாய்ப்பட்டு இருக்கிற அத்தனை மக்களுக்கும் அல்லாஹு தஆலா பூரணமான பரிபூரணமான ஷிஃபாவை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. நம்மிலிருந்து யார் யாரெல்லாம் குமர்களை வைத்திருக்கிறோமோ உரிய காலத்தில் அந்த குமர்களுக்கு நல்ல ஜோடியை, சாலிகான கணவனையும், சாலிகான ஆணுக்கு சாலிகான மனைவியையும் அல்லாஹு தஆலா ஜோடியாக சேர்த்து வைப்பானாக. நிக்காஹ் முடிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சாலிகான சந்ததிகளை அல்லாஹ் கொடுப்பானாக. நல்ல துர்ரியத்தின் சாலிகாவை அல்லாஹ் கொடுப்பானாக. கொடுக்கக்கூடிய பிள்ளைகளை ஆயுள் உள்ளதாக, ஆஃபியத்தாக, கண்குளிர்ச்சியான பிள்ளையாக அல்லாஹு தஆலா ஆக்கி தருவானாக. ஹஜ் உம்ராவினுடைய நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இது போன்ற இன்னும் நிறைய ரமலான்களை சந்திக்கிற நல்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. ரமலானில் மிஞ்சி இருக்கிற நாட்களையும் பயனுள்ளதாக, பாக்கியமானதாக கழிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாம் இன்றைய தினம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களையும், ஓதப்பட்ட குர்ஆன் ஷரீஃபினுடைய, யாசீனுடைய இது போன்ற குர்ஆனுடைய திலாவத்துகளை பத்ரீன்களுக்கு அல்லாஹு தஆலா சேர்த்து வைப்பானாக. அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அவர்களுடைய தவக்குலை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அவர்களுடைய வாழ்வை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நாளை மறுமையில் அவர்களோடு நெருக்கமாக இருக்கிற நல்ல நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, பத்ர் இஸ்லாமிய வரலாற்றை மாற்றி அமைத்த போர். பத்ர் போர் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனதற்கு பின்னால் சுமார் ஒரு 2 ஆண்டில் நடைபெறுகிற பத்ர் யுத்தம். உலக வரலாற்றிலேயே இஸ்லாம்னு ஒரு மார்க்கம் இருக்குதுன்னு திரும்பி பார்க்க வைத்தது பத்ர் களம் தான். பத்ர் ஏற்படுத்திய அரசியல், பத்ர் தந்த தலைமை, அதுதான் இன்னைக்கு 200-250 கோடி முஸ்லிம்கள் இன்னைக்கு நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அத்துணையும் அந்த பத்ர் களத்தில் ஏற்படுத்த ஒரு பெரிய புரட்சி தான். ஒரு 313 சஹாபாக்கள் இந்த தீனுக்காக முதல்ல தங்களை அர்ப்பணிக்க துணிந்தார்கள். 14 பேர் தங்களை விதைகளாக கொடுத்தார்கள். முதலாக இந்த தீனுக்கு 14 ஷஹீதுகள் பத்ர் களத்தில் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். பெருமக்களே, பத்ர் போர்க்களங்களுடைய வரலாறு இங்கே முக்கியம் அல்ல. வரலாறுகளை நாம் நிறைய தெரிந்திருப்போம், படித்திருப்போம், கேட்டிருப்போம். ஒவ்வொரு வருஷமும் பத்ரை பற்றி நாம் வெவ்வேறு கோணங்களில் பத்ரீன்களுடைய விஷயங்களை நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். மிக முக்கியமாக உலக வரலாற்றிலே ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தின போர் பத்ர். அதுவரைக்கும் முஸ்லிம்கள் இப்படி எல்லாம் போர் செய்வாங்கிறது தெரியாது. முஸ்லிம்களுக்கு போர் செய்து பழக்கமும் இல்லை. இன்றைக்கு உலக அளவில் நடைபெறுகிற முஸ்லிம்களுக்கான இந்த நெருக்கடி, இந்த கஷ்டம், பத்ர் ஏற்படுத்திய அந்த அரசியல் தலைமை இன்னைக்கு அரபுலகத்தில் சிதைந்து போய் கிடக்கிறது என்று சொன்னால், அந்த சஹாபாக்களிடத்தில், அந்த பத்ரீன்களிடத்தில் இருந்த எந்த குணத்தை இந்த சமுதாயம் தொலைத்துவிட்டு எதிர்பார்க்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். பத்ர் சஹாபாக்கள் எப்படிப்பட்ட நிலையில் அன்றைக்கும் முஸ்லிம்கள் நிராயுத
முஸ்லிம்களிடத்துல பெரிய அளவு ஆயுதம் இல்லை. இன்றைக்கு மிகப்பெரிய ஆயுத போராளியாக இருக்கிற இஸ்ரேலை எதிர்த்து இன்னைக்கு பலஸ்தீன பிள்ளைகள் வெறும் கையாக அவர்களை எதிர்த்து நிற்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது, அரபு நாடுகளை விடுங்க, அரபு நாடுகளுடைய கதைங்கிறது வேற. நாம் என்ன, அவர்கள் சுகபோகத்திலேயும் இதுல மூழ்கி கிடக்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறேன், பதில் களத்தை 1000 பேர் ஆயுதம் தாங்கியவர்களாக வராங்க, 313 பேர் நிராயுதபாணிகளாக எதிர்த்து நிற்கிறாங்க. எப்படி இந்த யுத்தத்தில் ஜெயிச்சாங்க? ரொம்ப ஆச்சரியப்படுகிறோம். அந்த யுத்தம் தான் முஸ்லிம்களுக்கு வாழ்க்கையை கொடுத்துச்சு. அதுவரைக்கும் உலகத்துல 2 பவர்ஃபுல்லான வல்லரசு தான் இருந்தது, 2 எம்பையர் தான் இருந்துச்சு. ஒன்னு ரோமன், ஒரு பாரசீகம். அப்ப 3வது இஸ்லாமும் ஒரு மார்க்கம் அன்றைக்கு திரும்பி பார்க்க வச்சுச்சுன்னு சொன்னா அந்த பத்ர் யுத்தம் தான். அதற்கு பின்னால எத்தனை யுத்தங்கள் நடந்திருக்கலாம். ஆனா பத்ர் யுத்தம் சொல்லுகிற பாடம் குர்ஆன்ல அன்ஃபால் ஒரு சூரா முழுக்க அல்லாஹ் பத்ரை பத்தி பேசுறான். யௌமுல் ஃபுர்கான்ங்கறான். பத்ருடைய நாளுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பேர் என்னன்னா யௌமுல் ஃபுர்கான். ஃபுர்கான் என்ன? குர்ஆனுக்கு கொடுக்கிற பெயர் அல்லாஹ் பத்ர் போர்க்களத்துக்கு கொடுக்கிறான். ஃபுர்கான்னா சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிச்சு அறிவிச்சது. உலகத்திற்கு சத்தியம் இதுதான் காட்டுனது பத்ர் போர் தான். அதனால தான் 313 சஹாபாக்கள் பத்ரீன்கள். யார் மௌத்தானாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவுக்கு வந்தால் இவர் பத்ரியான்னு கேட்பாங்க. இவர் உஹதுல கலந்துக்கிட்டாரா, கந்தக்ல கலந்துக்கிட்டாரா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. பத்ர் போர்ல கலந்துக்கிட்டாரான்னு கேட்பாங்க. இவர் பத்ரின்னு சொன்னா 4 தக்பீர் ஜனாசாவுக்கு, ஆனா 5வது ஒரு தக்பீர் கட்டுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்ரீன்களை தனியா காட்டணுங்கிறதுக்காக, பத்ர்ல கலந்துக்கிட்டவங்களை தனியா காட்டணுங்கிறதுக்காக ஜனாசாவுல கூட 5வது ஒரு தக்பீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுவாங்க. ஒரு நெருக்கடி வருது, பிரச்சனை வருது, மஷூரா பத்ரீன்கள்ட்ட தான் முதல்ல கேட்பாங்க. பத்ரீன்கள் வாழ்ந்த வரைக்கும் முஸ்லிம்கள் அவ்வளவு சஹாபாக்கள் சொல்லுவாங்க, பிற்காலத்திலையும் கூட எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா எங்களோடு ஏதாவது ஒரு பத்ர்ல கலந்துகிட்ட சஹாபி வாழ்ந்தாருன்னா அவரை நாங்க துவா செய்ய சொல்லுவோம். பள்ளிவாசல்ல கூட முதல் சஃப்ல பத்ரீன்களை தான் நிறுத்துவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் நின்னுட்டாங்க, பத்ரீன்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னா சஹாபாக்கள் பின்னுக்கு போயிடுவாங்க, அவங்களுக்கு முன்னால இடம் கொடுப்பாங்க. என்ன காரணம் தெரியுமா? பத்ரீன்களை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க. உலகத்துல அந்த சோபனத்தையும் அந்த பஷாரத்தை நற்செய்தி உலகத்துல யாரும் பெறல. லஅல்லல்லாஹு யத்தல அலா அஹ்லி பத்ர். புகாரில அல்லாஹ்வே பத்ரீன்களுக்கு முன்னால காட்சி தந்துட்டான் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரிய பாக்கியங்க. பத்ரீன்களுக்கு முன்னால அல்லாஹ் தோற்றம் தந்துட்டான். அல்லாஹ் நேரடியாக தோன்றி சொன்னானா, யஅமலு மா ஷி'தும் ஃபகத் கஃபர்து லக்கும். நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க, உங்களை நான் மன்னிச்சிட்டேன் அல்லாஹ் சொன்னான். எவ்வளவு பெரிய வார்த்தை! நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க, உங்களை மன்னிச்சிட்டேன். இப்படி ஒரு வார்த்தை அவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா சொன்னான். அன்னைக்கு அந்த 313 பேரை போர்க்களத்துல நிறுத்திட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இப்படி ஒரு துவாவை இதுவரைக்கும் வாழ்நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதாக தெரியல. அப்படி ஒரு துவா என்ன கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹும்ம அல்லாஹும்ம யா அல்லாஹ், இவர்கள் பசியோடு இருக்கிறார்கள், வயிறொட்டி இருக்கிறது, இவர்களுக்கு நீ உணவு கொடுக்கணும். கால்ல செருப்பு இல்லாம இருக்கிறாங்க, ஆயுதம் இல்லாம இருக்கிறாங்க, வாழ்க்கை தசை தெரியாம இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு சிறந்த வாகனத்தையும் வாழ்க்கையையும் சிறந்த பகரத்தையும் நீ கொடுக்கணும் அப்படின்னு அந்த 313 பேர்களை பார்த்து துவா செஞ்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க. யா அல்லாஹ், இவங்களை மட்டும் இந்த பூமியில அழிஞ்சு போயிட்டாங்கன்னு சொன்னா இனி உன்னை பூமியில அல்லாஹ்னு சொல்றதுக்கு ஒருத்தர் கிடையாதுன்னுட்டாங்க. பத்ரீன்களை பார்த்து அப்படி ஒரு சொன்னவார், இவங்க ஹலாக் ஆயிட்டாங்கன்னா இனி நீ வணங்கப்பட மாட்டாய். எவ்வளவு பெரிய வார்த்தை அது! பத்ரீன்களுக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தை. பத்ர் கலம்ங்கிறது நாம நினைக்கிற மாதிரி போற வருஷக்கணக்கா பார்த்திருப்போம், மாத கணக்கா பார்த்திருப்போம், வாரக்கணக்கா போற பார்த்திருப்போம். பத்ர் போர் எவ்வளவு நேரம் நடந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு பத்ருன்னு பேசுறோம். பத்ர்ல அல்லாஹ் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு நேரம் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த போர் ரமலானுடைய நாள் 17 பிற வெள்ளிக்கிழமை காலையில ஃபஜ்ருக்கு பின்னால ஆரம்பிச்ச போது 17 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க நோன்பு வைக்க வேண்டாம்ட்டாங்க. அப்படின்னு சில சஹாபாக்கள் நோன்பு வச்சிருக்கலாம், ஆனா அனுமதி கொடுத்துட்டாங்க நோன்பு வேண்டாம். இந்த ரமலானுடைய காலத்துல நடக்குது. வெள்ளிக்கிழமை காலையில ஃபஜ்ருக்கு பின்னால ஆரம்பிச்ச போர் சூரியன் சுட்டரிக்கிறதுக்குள்ள போர் முடிஞ்சிருச்சு. ஒரு 6 மணி நேரம் கூட போர் நடந்திருக்க, ஒரு 6 மணி நேரம் கூட. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியில சிரியாவுல முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைச்சிச்சின்னு செய்தியை கொண்டு வந்தார் ஒருத்தர்.
உமர் ரலியல்லாஹு தான் கேட்டாங்க, மத்தா பதல் கிதா, சண்டை எப்போ ஆரம்பிச்சிங்கன்னு கேட்டாங்க. சண்டை ஃபஜ்ருக்கு பின்னால். மத்தாக்கான நஸ்ர், அல்லாஹ்வுடைய உதவி வெற்றி எப்போ கிடச்சிச்சு, எப்போ ஜெயிச்சிங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் மக்ரிபுக்கு முன்னாலன்னு சொன்னோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யார் சொல்கிறா? உமர் ரலியல்லாஹு. அகாம ஷிர்கு மினல் ஈமானி திவால ஹாதல் வக்த் மின் அவ்வலின் நஹாரி இலா ஆகிரின் நஹார். ஈமானுக்கு முன்னால ஷிர்கு இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சு நின்னுட்டா அப்படின்னு கேட்டாங்க. ஈமானுக்கு முன்னால ஷிர்கு இவ்வளவு நேரம் நின்னுட்டா, பகலினுடைய ஆரம்பத்தில் இருந்து பகலினுடைய கடைசி வரைக்கும் ஷிர்கு நின்னுட்டா. இன்னைக்கு எல்லாம் உமர் ரலியல்லாஹு பார்த்துருந்தாங்கன்னா, இன்னைக்கு நடக்கிற போர் இஸ்லாத்துக்கு எதிராக, ஈமானுக்கு எதிராக, என்ன காரணம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்னல் பாத்தில லா யஸ்மது அமாமல் ஹக் இல்லா பி தம்பின் அஸ்னப்துமு அவ் அஸ்னபு தம்பா சொன்னாங்க. சத்தியத்திற்கு முன்னால அசத்தியம் இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சி நிற்குதுன்னா ஒன்று நீங்க செஞ்ச பாவமா இருக்கணும், இல்லைன்னா நான் செஞ்ச பாவம். இன்னைக்கு சொல்லுங்க, நடைபெறுகிற உம்மத்துக்கான பிரச்சனைக்கும் சோதனைக்கும் யார் செய்த பாவம்? அப்படி பார்க்கிற தலைமை உலகத்தில் எங்க இருக்குது? தன்னுடைய சுய பரிசோதனை செய்யறாங்க. நான் செஞ்ச பாவமோ, இந்த உம்மத்திற்கு நான் கலீஃபாவாக இருக்கிறேன், என் பாவத்தினால் அல்லாஹ் இந்த உம்மத்தை பிடிச்சிட்டானோ. அல்லாஹ் சில நேரங்கள் அப்படியும் பிடிப்பான். தலைவர்கள் செய்கிற தவறுக்காக உம்மத்தை பிடிப்பான், உம்மத்து செய்கிற தவறுக்காக தலைவரையும் அல்லாஹ் பிடிப்பான். தொழுகையில ஓதிட்டு இருக்கும் போது திடீர்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தொழுகையில தப்பு வந்துச்சு. 4 ரக்காயத்து 2 ரக்காயத்தாக சலாம் வாங்கிட்டாங்க. குர்ஆன் ஓதுறதுல தவறு வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சுட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? பின்னால வந்த தொழுகையாளிகள்ல யாரோ ஒவ்வொரு சரியா செய்யல, அல்லாஹ் எனக்கு அதை காட்டிட்டான்ட்டாங்க. தொழுகையாளிகள்ல ஒழு சரியில்லை, தலைமைக்கு அது பாதிப்பு ஏற்படுத்துது. தலைமையில் இருக்கிற குறைகள் உம்மத்தை பாதிப்பு ஏற்படுத்துது. பத்ர் தந்த பெரிய மாற்றம் பெருமக்கள். ரொம்ப நேரம் எல்லாம் இல்ல, ஃபஜ்ருக்கு பின்னால சஹாபாக்கள் நாங்க வருஷக்கணக்கெல்லாம் போர் செஞ்சு பழக்கம் இல்லைங்கிறாங்க. நீங்க எந்த போரை வேணாலும் எடுத்து பாருங்க, ரொம்ப நாள் எல்லாம் போர் நடக்காது. மிஞ்சி மிஞ்சி போனா கூடுன 3 நாள் அல்லது 7 நாள், அவ்வளவுதான். அதை மீறி போர் நடந்ததாக வரலாறு கிடையாது. அப்போ பத்ர் ஃபஜ்ருக்கு பின்னால் ஆரம்பிச்ச அந்த யுத்த களம் ஒரு 6 மணி நேரத்தில் முடிஞ்சிடுச்சு. ஆனா அது ஏற்படுத்தின அரசியல் 1500 வருஷத்தை தாண்டியும் இன்னைக்கும் நிற்குது. அந்த அரசியல் தாங்க பத்ருடைய அரசியல் தான். பத்ர் கண்டதுதான் அரபுலகத்தினுடைய தலைமை, பொருளாதாரம், கட்டமைப்பு எல்லாமே பத்ர் கொடுத்ததுதான். ஏன் அப்படி என்னங்க நடந்துச்சு அந்த 6 மணி நேரத்துல? அந்த 6 மணி நேரத்துல என்ன நடந்துச்சு? அல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு 10-12 விஷயங்கள் பத்ர்ல அல்லாஹ் கொடுத்தாங்க, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்தா. இன்னைக்கு அதுதான் நம்மள்ட்ட இல்லாம இருக்கு. குர்ஆனை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பத்ர்ல அந்த சஹாபாக்களுக்கு எப்படி இவ்வளவு ஜெயிக்க வச்சான். ஆயுதம் இல்லையே, ஒருத்தத்தை கூட ஆயுதம் இல்லை. எந்த காலத்துல நம்ம ஆயுதத்தை வச்சு ஜெயிச்சிருக்கிறோம்? முஸ்லீம் உம்மத்து என்னைக்கு ஆயுதத்தை வச்சு, ஆயுதத்தை என்னைக்கு நம்புச்சோ அன்னைக்கு நாசமா போச்சு. அமெரிக்கா இஸ்ரேலினுடைய ஆயுதத்தை இன்னைக்கு நம்பினா பயந்த அரபுலகம். எனக்கு ஒரு பிரச்சனை அமெரிக்கா வந்து நிக்குவான்னா கூட நட்புவது எல்லாம் சொன்னா இல்லையா? லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா. யூத நஸ்ரானி எல்லாம் நீ நண்பனா எடுக்காத, பாதுகும் அவுலியா பால். அவன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் நண்பனா இருப்பான், சரியான நேரத்தில் அவன் கலட்டி விடுவான். அல்லாஹ் சொன்னானா இல்லையா? இன்னைக்கு நீ துடிக்கிற, அவனை நம்பன, அமெரிக்காவை நம்பன, அவன் இஸ்ரேலை காப்பாற்ற போயிட்டான். அவன் எல்லாம் கள்ள கூட்டாளிகள், என்னைக்கும் உன் கூட நிக்க மாட்டான். குர்ஆன் தெளிவா சொல்லுது, நீ எதுக்கு அவனை நண்பனா எடுக்கிற? அவன் நம்புவான், இவன் நம்புவான், அவன் பார்த்துக்கிடுவான், இவன் பார்த்துக்கிடுவான். எனக்கு அது இல்லை. இப்படியே உலகத்தில் இந்த நம்பிக்கைகள் தான் அரபுலகத்தினுடைய நாசம். பத்ரீன்கள் எதை நம்பினாங்க? கையில ஆயுதம் இல்ல, வெறும் கட்டையை வச்சிருக்கிறாங்க. 313 பேர் எதை நம்பி வந்து நிக்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 313 பேரை நிறுத்திட்டு அன்சாரிகள்ட்ட கேட்டாங்க, முஹாஜிர்கள்ட்ட கேட்டா, எல்லாரும் இருக்காங்க, அஷீரு அலைய போர் செய்யலாமா? போர் செய்யலாம். ஏன்னா நாடி போனது போருக்காக அல்ல. நான் பத்ரை பத்தி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நீங்க விளங்கணும். பத்ர் ஏன் நடந்துச்சுங்கிறத விளங்குறதுக்கு ஒரு 50-60 பேர் கொண்ட ஒரு டீமை மக்காவாசி ரெடி பண்றான். எதுக்காகன்னா, முஸ்லிம்களுடைய வீடு மக்கால இருக்குது, நிலங்கள் இருக்குது, வியாபார ஸ்தலம் இருக்குது, அதை பூரா வித்தாங்க. முஸ்லிம்களை தான் துரத்தி விட்டாங்க மதீனாவுக்கு. சஹாபாக்களுடைய வீடு எல்லாம் அங்க இருக்குது. வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த வரலாறு எல்லாம் பத்ர் ஏன் நடந்துச்சுங்கிறதுக்கு. முஸ்லிம்களுடைய வீடுகளை வித்தாங்க, கடைகளை வித்தாங்க, முஸ்லிம்களுடைய சொத்தை வித்து
அபூ சுஃபியானுடைய தலைமையில ஒரு கூட்டத்தை சிரியாவுக்கு அனுப்புனாங்க. எதுக்குன்னா ஆயுத பர்ச்சேஸ் பண்ணணும், வெப்பன்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு தான் அனுப்புறாங்க. அதை பர்ச்சேஸ் பண்ணி முஸ்லிம்களை அழிக்கணும், மதீனாவை இல்லாம ஆக்கணும். இதுதான் மாஸ்டர் பிளான். இந்த பிளான்ல தான் மக்காவுல இருந்து அபூ சுஃபியான் தலைமையில ஒரு டீம் கிளம்பி போய் காசெல்லாம் வித்துட்டு கொண்டு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க சிரியால ஆயுதத்தை. அன்றைக்கே சிரியா ஆயுத சப்ளை பண்ற இடமா இருந்துச்சு, தயாரிக்கிற இடமா இருந்துச்சு. சிரியாவுடைய வரலாறு எல்லாம் இன்னைக்கு இருக்கிற இவங்களுக்கு எல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா எப்பொழுதுமே சிரியா எப்பொழுதுமே தன்னை விட்டு கொடுக்காது. சிரியாவுடைய பூமிங்கிறது வேறன்னு வைங்களேன், அது மஹ்ஷர் பூமி, அது மஹ்ஷரே அதுதான், அது மஹ்ஷர் தான். தெரியாம உள்ள போய் நுழைஞ்சிருக்கிறான். இஸ்ரேல் அவனுடைய புதைக்குழியே அதுதான், அவனுடைய கபரே அதுதான். அவன் எந்த நாட்டில் வேணாலும் அவன் சேட்டையை காமிக்கலாம். சிரியாவில் அவன் காமிச்சான்னா அந்த பூமி அது சவ பூமி அவனை மாத்திரும். அது சிரியாவுடைய வரலாறு வேற. பர்ச்சேஸ் பண்ணிட்டு திரும்ப அவர் ரிட்டர்ன் வரும்போது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி கிடைக்குது, நம்ம சொத்தையே வித்துட்டு ஆயுதமா மாத்திட்டு நம்மளை அழிக்கிறதுக்கு வரான் ஒரு டீம் ரிட்டர்னு. ஆனா ஆண்டவே எந்த ரூட்டு? மதீனா ரூட்டு தான். அவன் சிரியாவை முடிச்சுட்டு மக்காவுக்கு போகணும்னா மதீனா ரூட்டு வழியா தான் போகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவே கொஞ்சம் பேரை கூப்பிட்டுட்டு வாங்கன்னு போகலாம், அந்த டீமை நம்ம பிடிக்கலாம், நம்ம சொத்தை நம்ம வாங்கிடலான்னு போனாங்க. போன இடத்துல அந்த டீம் தப்பிச்சு போயிட்டு அவங்க அங்க தகவல் கொடுத்தவன அபூ ஜஹல் தலைமையில வந்து பத்ர்ல வந்து 1000 பேர்கிட்ட வந்து நிக்கிறாங்க, போருக்குன்னே வந்து நிக்கிறாங்க. என்ன பிளானோ அதை கரெக்டா வந்து நிக்கிறாங்க 1000 பேர். ஆனா இவங்க 1000 பேரை எதிர்பார்க்கல, இந்த 50 பேர் இதை எதிர்பார்க்க. அல்லாஹ் தஆலா சொன்னா இது யாருக்குமுல்லாஹ் ஹதத்தாயிஃபத்தை, ரெண்டு கூட்டத்துல இதுதான் சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அல்லாஹ் நினைக்கிறான் இதோட இவனை வேற ஒருத்தர் நினைக்கிறான், நீங்க இவன்ட்ட சண்டை போடுங்கன்றான் அல்லாஹ் தஆலா. எதிர்பார்க்காத திருப்பங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் இதுதான் நமக்கு சரியா இருக்கும் நம்ம நினைப்போம், ஆனா அல்லாஹ் தஆலா அதை வேற ஒண்ணு மாத்துவான். அப்ப அது சரி, நம்ம பொருந்திக்கணும். இதுதான் பத்ர்ல நடந்துச்சு. பத்ர்ல இந்த 50 பேரை போய் பொருளாதாரத்தை பிடிச்சிடலாம் நினைச்சாங்க. அல்லாஹ் சொன்னா இந்த 50 பேரை பிடிச்சு அவன் திரும்ப பணத்தை ரெடி பண்ணிட்டு வருவான். மொத்த தலைவர் கூட்டமும் சேர்ந்து வந்திருக்கிறான், ஒருத்தனையும் விடாதீங்க நபியே, அத்தனை பேரையும் முடிச்சிருங்கன்னு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுட்டான், கொண்டு வந்து நிறுத்தினான். அத்தனை பேர் நிக்கிறாங்க, 313 பேர். என்ன செய்யலாம்? எதிர்பார்க்கல போற அஷீரு யார் ரசூலுல்லாஹ் நாங்க தயார். யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு. யார் ரசூலுல்லாஹ் நாங்க தயார். யார்? உமர் ரலியல்லாஹு. எல்லாம் மக்காவாசியா சொல்றாங்க, மதீனாவாசிகள் வாயை திறக்கல. ஏன்? மதீனாவாசிகள்ட்ட இருந்து பதில் வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகள்ட்ட அந்த பதில் எதிர்பார்க்கிறாங்க. அல்லாஹு அக்பர். அன்சாரிகளுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணுங்க. கிட்டத்தட்ட அன்சாரிகள் உலகத்துல 60,000 அன்சாரிகள் உண்டு ரசூலுல்லாஹ் காலத்தில். 1.25 லட்சம் பேர்கள்ல 60,000 அன்சாரிகள் உண்டு. 60,000ல் 80% இந்த தீனுக்காக ஷஹீதான. 60,000ல் 80% இந்த தீனுக்கு ஷஹீதானவங்க அன்சாரி. சொந்த பூமியை கொடுத்தாங்க. இருக்கிறதுல பத்ரீன்கள்ல 313 பேர்ல 240 பேர் மதீனாவாசி, 60 பேர் தான் மக்காவாசி. 240 பேர் அவங்க தான் இருக்கிறாங்க. 60-70 பேர் தான் மக்காவாசியா இருக்கிறாங்க. அன்சாரிகள்ட்ட இருந்து வரணும், பதில காணமே யோசிக்கிறாங்க. ஏன்னா மதீனாவுக்கு வாங்கன்னு கூட்டு வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், எனக்கு கட்டுப்படணும், எனக்கு பொருளாதார உதவி செய்யணும் என் தீனுக்கு, இதெல்லாம் கேட்டாங்க. எல்லாத்தையும் சரி சரின்னு சொன்னாங்க. ஆனா நிபந்தனையில என்ன சொன்னாங்கன்னா, மதீனாவுல உங்களை தாக்க வந்தா உங்களை அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு வைக்க மாட்டோம், நாங்க விட்டு கொடுத்துட மாட்டோம்னாங்க. ஆனா இப்போ மதீனால கிடையாது. மதீனால இருந்து 120 கிலோமீட்டர் தள்ளி பத்ருங்கிற இடத்துல வந்து நிக்கிறாங்க. சாதி முஆத் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் எங்களை கடல்ல விழுந்து உயிரை விட சொல்லுங்க, விடுறோம். கண்ணனா நுரீது, எங்களையா நாடுறீங்க? நாங்க என்ன மூசா நபியை பார்த்து அவங்க சமுதாயம் நீங்களும் உங்க ரப்பும் போய் சண்டை போடுங்கன்னு சொன்ன மாதிரி சொல்லிடும் நினைக்கிறீங்களா? யா ரசூலுல்லாஹ் உங்க வலது பக்கத்துல, உங்க இடது பக்கத்துல, உங்க முன்னால, உங்க பின்னால நாங்க நின்று போர் செய்யணும். யார் சொல்லலாம்? தைரியமா இறங்குங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும். சீரு வபஷிரு, சீரு வபஷிரு, அவ்வளவுதான். அந்த வார்த்தை அன்சாரிகள் சொன்னவங்க இன்ஷா அல்லாஹ் புறப்படுங்க, நான் ஒரு நற்செய்தியோட உங்களை கிளம்ப வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதில் போர்க்களத்துல ஒவ்வொரு இடத்துக்கா போனாங்க. 36 இடத்தை பாயிண்ட் பண்ணாங்க. 36 இடம், 1000 பேர்ல 36 தலைவர் வந்திருக்கிறான். அத்தனை பேர் எங்க செத்து கிடப்பா நான் சொல்றேன் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல பாயிண்ட் பண்ணாங்க. உலகத்தில் இப்படி ஒரு போர் எங்கேயுமே நடந்தது இல்லைங்க. போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த இடத்துல அபூ ஜஹல் செத்து கிடப்பான், இந்த இடத்துல உத்பா, இந்த இடத்துல ஷைபா, இந்த இடத்துல வலீது, ஒவ்வொருத்தரும் யார் சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாயிண்ட் பண்ண இடத்துல இருந்து ஒரு சின்ன இது கூட மாறல, அப்படியே செத்து கிடந்தாங்க. நம்பணுமே சஹாபாக்கள்.
அது அப்படி நம்புகிற கூட்டம் அது. பதில்ல 313 பேர். அல்லாஹ் என்ன கொடுத்தான் தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா முதல்ல கொடுத்ததுங்க. இன்னைக்கு அதை தான் நம்ம இழந்துட்டோம். என்ன தெரியுமா? வீரம்னா வீரம், அப்படி வீரம். அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒரு ஆளு 100 பேருக்கு சமம்னு அல்லாஹ் தஆலா. இய்யக்கும் மின்கும் மிஅத்தின் யக்லிபு மிஅத்தைன் வ இய்யக்கும் மின்கும் அல்ஃபின் யக்லிபு அல்ஃபைன். நீங்க 100 பேர் இருந்தா 1000 பேரை ஜெயிக்கலாம், நீங்க 1000 பேர் இருந்தா 2000 பேரை ஜெயிக்கலாம். முதல்ல அல்லாஹ் உடம்புல சக்தியை தாங்க கொடுத்தான் பத்ரீன்களுக்கு. 313 பேர், 1000 சொல்லவே இல்லையா அல்லாஹ்? 1000 எங்க இருந்துச்சு? உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு அந்த போர்க்களத்துல ஒரு வாள் வச்சிருந்தார். அந்த வாள் உடைஞ்சிருச்சு. யார சொல்லலாம் கொண்டு போய் விடுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேருக்கு மேல மட்டை எடுங்கன்னா, ஒரு மட்டை அந்த போருக்கு அந்த இடத்துல மட்டையை போரிதவன் மட்டை எடுத்து ஃபஹஸ்ஸஹு அப்படி ஒரு குலுக்குனாங்க. அது வாளா மாறிடுச்சு. நிறைய அற்புதம்ங்க அல்லாஹ் கொடுத்த அற்புதம் பத்ர்ல. பத்ரீன்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மாதிரி உலகத்துல யாருக்குமே கொடுத்ததில்லை. போர்க்களத்துல நின்று இதுவரைக்கும் யாராவது தூங்குறத பார்த்திருக்கிறீங்களா? அல்லாஹ் சொன்னா, இது யுகஷீக்கும் நுஆஸ அமனத்தம் மின்ஹு. போர்ல அல்லாஹ் தூங்க வச்சிருக்கிறான். எதிரிகளுக்கு முன்னால நின்னா தூக்கம் வருமா? தூக்கம் எப்போ வரும்? அவங்களுக்கு அந்த பதட்டம், பயம் அதெல்லாம் போக்குறதுக்கு அல்லாஹ் ஒரு தூக்கத்தை ஒன்று கொடுத்தா பாருங்க. நின்றுட்டு தூங்கிட்டே இருக்கிறாங்க, வாள் கையில இருந்து கீழே விழுது. தூங்கிட்டே போர் செய்த கூட்டம் பத்ரீன்கள் மட்டும்தான். ஏன் போர் செய்து அவர்கள் மட்டும் இல்லையே, 5000 மலக்குமார்கள் உள்ள இறங்கி இருக்கிறாங்க. ஒரு மலக்கு ஜிப்ரீல் போதும் தானே, ஒரு மலக்கு ஜிப்ரீல் போதும். அல்லாஹும்ம ஹாதா ஜிப்ரீல் ஆகிதும் பி இலானி ஃபர்சி. இதோ ஜிப்ரீல் வந்துட்டாருன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் குதிரையை விரட்டிட்டு போறாருங்கறாங்க. அவர் ஒரு ஆளே போதும், ஊரை மொத்தமா புரட்டி எடுத்துருவார். எத்தனை ஊர் அப்படி புரட்டி இருக்கிறார். ஜிப்ரீலை கொண்டு வந்து அல்லாஹ் உள்ள விட்டா எதுக்கு ஆகும்? படைப்பான்களா பத்ரீன்? பதில்ல எதிரிகள். ஒருத்தர் வந்து சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு அன்சாரி, யா ரசூலல்லாஹ், ஒரு எதிரியை நான் துரத்திட்டே போனேன், கழுத்துக்கு பக்கத்துல வாளை கொண்டு போனேன், அக்திம் ஹைசும் ஒரு சத்தம் மட்டும் கேட்டுச்சு, அவன் தலை அப்படியே தெரிச்சு போய் விழுது, எதிரியினுடைய தலை. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க வெட்டலங்க, அது ஸாலிக மதது மினஸ் ஸமாஇ ஸாலிஸ். இந்த வார்த்தை 3வது வானத்தினுடைய மலக்குமார்களுடைய வார்த்தைன்னாங்க ஸல்லல்லாஹு. எவ்வளவு துல்லியமான வார்த்தை. 5000 மலக்குமார்கள் அல்லாஹ் இறக்குனான். இதெல்லாம் விட மேலாக எதிரிகளுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பயத்தை போட்டான். எத்தனை உதவிகளை செய்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல பத்ரீன்களுக்கு அல்லாஹ் 10-12 உதவிகள். அதை விளக்குவதற்கான நேரம் சூழல் இல்லை, விளங்க வேண்டும். அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட பத்ரீன்களுக்கு அவ்வளோ பெரிய உதவி செய்தான். ஆயுதங்கள் இல்லை, எதுவும் இல்லாம ஈமான, தக்வாவ, சபுர், இந்த 3 மட்டும்தான் நம்பி வந்தாங்கன்னு அல்லாஹு தஆலா சொல்றான். ஈமான், தக்வா, சபுர். குர்ஆன்ல ஈமான் இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய பயம் இருந்துச்சு, சபுர் இருந்துச்சு. இந்த 3 இருந்ததனால அல்லாஹு தஆலா மலக்குமார்களை வச்சு உதவி செஞ்சு ஒரு மகத்தான வெற்றியை, காலத்திற்கும் பேசுகிற அளவுக்கு ஒரு மகத்தான வெற்றியை அல்லாஹு தஆலா கொடுத்தான். எனவே பத்ர் என்பது அது நமக்கான ஒரு பெரிய பாடம் பெருமக்களே. எனவே பத்ரீன்களின் வழியாக வாழ்க்கையை நம்ம படிக்கணும், அவர்களுடைய ஈமானை நம்ம உள்வாங்கணும், அவர்களை போன்று இந்த உலகத்தில் வாழணும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.